அப்புறம் அழகா சிரிக்கிறீங்க ப்ரோ, சொல்லாதீங்க, ஹார்ட் வலிக்குது. எனக்கு நீ ஈஸியா பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன். கடவுள் ஒன்று, மக்கள் எல்லா மக்களுக்கும் ரத்தம் ஓடுறது எல்லாருக்கும் பாடியில் ஒன்றா தான் ஓடுது, சிகப்பில் தான் ஓடுது. ஸோ கடவுள் எங்கே இருந்தாருன்னா என்ன? சூப்பர் பிரதர். நீ வேற நாடு, நான் வேற நாடுல, ஒரே நாடு இந்தியா, எல்லாம் ஒரே சிவப்பு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி சூப்பர் அழகா பேசுறீங்க. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. உங்க கண்ணத்துல குழி, நான் விழுந்துட்டேன். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல நம்ம என்ன டாபிக்கோட வந்திருக்கோம்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜூனியர் என்டிஆரோட படம் வந்து அதோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து என்னன்னா வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து முருகர் வேஷத்துல நடிக்க போறதாகவும், அந்த படத்தோட பேர் வந்து காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ சீக்கிரம் வந்து ஸ்டார்டிங் ஆகி அதுக்கு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்கு போக போறதா ஒரு தகவல் இருக்கு. ஆனால் இப்போ இதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சரி அண்ட் அந்த படத்தோட அதுக்கு இந்த டோலிவுட், அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்க பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா வந்து, முருகர் வந்து தமிழ் கடவுள் கிடையாது, முருகர் வந்து பார்ன் இன் சவுத் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்தவர் தான், இங்க சவுத்துல இருந்து பிறந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்தவர் தான் அவரு, அதனால வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய கிளைம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து இல்ல முருகர் வந்து தமிழ்நாட்டு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எதுக்கு, நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏன் கூட இன்னைக்கு யார் கேமராமேனா வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து கேமராமேன் மனோ வந்திருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து இந்த கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? ஹாய் ப்ரோ, யாசின் முகமது யாசின். என்னோட பேர் தௌஃபிக் ப்ரோ. பிருத்விராஜ். வர்ஷா. ஜெனிஷா. ஜெனிஷா. நைஸ். உங்க கண்ணத்துல குழி, நான் விழுந்துட்டேன். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன். பிரசாத். ரக்ஷனா. ரக்ஷனா. நைஸ் நேம். தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பரா அழகா சிரிக்கிறீங்க ப்ரோ, சொல்லாதீங்க, ஹார்ட் வலிக்குது. எனக்கு நீ ஈஸியா பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வந்து காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு முருகரோட பயோபிக் எடுக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அது மட்டும் பண்ணது இல்லாமல் சரி படம் எடுக்கிறாங்க தானே, ஓகே விட்டுறலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து முருகர் கடவுள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அவர் சவுத்தில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டு ஒரு பெரிய வாரே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஆஸ் அ காமன் பீப்புளாக உங்களுக்கு அது பார்க்குறப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒப்பீனியன் என்ன தோணுது? ஆக்சுவலாக எனக்கும் ஹிஸ்ட்ரி தெரியாது, ஆக்சுவலாக ஹிந்து இல்லாதனால. பட் இருந்தாலும் மூவி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சவுத்து நார்த்துன்ட்டு கடவுளில் பிரிக்கிறது வந்து அது அன்ஃபேராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடவுள்னா அது ஒரு நம்பிக்கையாக தான் பார்க்கணும். ஸோ மூவிஸ் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எது எடுத்தாலுமே அது ஒரு ஸ்டோரியாக பார்க்கணுமே தவிர இப்படி லாஜிக் வச்சு அதை ஒரு டிபேட்டாக கொண்டு போக தேவையில்லை. கடவுள்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஸோ வந்து மூவியை வந்து மூவியாக மட்டும் பார்த்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஸோ அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து இவன் வந்து ஹிந்து, இவன் வந்து முஸ்லீம், வந்து கிறிஸ்டின் பார்க்கறது இல்லை. ஸோ ஜாதி கலவரம் இல்லாமல் கடவுள் வந்து நார்த்தாக இருந்தாலும் சவுத்தாக இருந்தாலும் என்ன இருக்க போகுது, கடவுள் கடவுள் தான். கடவுள் வந்து மக்களை வந்து ஈவனாக தான் பார்க்குறாங்க. ஸோ மக்களும் அதே மாதிரி கடவுளை வந்து ஈவனாக பார்த்தா எல்லாருக்கும். ஸோ இன்னும் நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி யாரும் தமிழ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், லைக் அதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஒரு மொழின்றது ஃபர்ஸ்ட் பேஸாக ஸ்டார்ட் பண்ணது தமிழ் தான். ஸோ இப்போ வரைக்கும் அதவே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம முருகரை பற்றி, லைக் முருகரை வந்து சவுத் சைடுன்றது நம்ம போய் சண்டை போடணும் தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன்னா தமிழே அவங்களால ஒத்துக்க முடியல. தமிழ் தான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ன்றது அவங்களால ஒத்துக்க முடியல. அதுலேருந்து மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வந்துச்சுன்றது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த முருகர் கான்செப்டே வந்துட்டு நம்ம என்னதான் சவுத் சைடு எங்க முருகர் அப்படின்னு நம்ம சொன்னா கூட நார்த் சைட்ல வந்து அதை ஒத்துக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த மைண்ட் செட் கெப்பாபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி இல்லை, ஏற்றுக்கிற தன்மை இல்லை அவங்ககிட்ட. ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம போய் திருப்பி கற்றுனாலுமே அது நமக்கு தான் டைம் வேஸ்ட் அண்ட் எனர்ஜி வேஸ்ட். எங்கேருந்து வந்தாங்கன்றது முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த அளவுக்கு முருகரை கும்பிடுறாங்க, எந்த அளவுக்கு விரதம், இதெல்லாம் கூட நெக்ஸ்ட் பார்ட் தான். எந்த அளவுக்கு நம்ம சாமியை அந்த அளவுக்கு விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நார்த் பீப்புள்ஸ் விரும்புகிறாங்களா முருகரை? கிடையாது. அங்க முருகர் கோயில் கம்மி. ஸோ நம்ம இடத்துல தான் மலைகளும் அதிகம். அந்த மாதிரி முருகருக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டிங்கிறது நம்ம சைடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. மூவிங்கிறது ஒருத்தர் அவங்கவுங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக அவங்கவுங்க ஹாப்பினஸ்க்காக பார்க்குறது. ஸோ அதில் இது பிரிக்கணுங்கிறது வந்து எனக்கு அது சரியாக படல. அண்ட் எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். அது வந்து ஏன் அது அவங்களோட சாமி நம்ம சாமி
எல்லாரும் இப்போ யாருக்கு யார் பிடிக்குதோ அவங்கவுங்களுக்கு கும்பிட்டுக்கலாம். ஸோ அவங்களுடைய பிலீஃபை நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம பிலீஃபை அவங்க இது இன்சல்ட் பண்ணாமல் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் இதுலேயே ஒரு கொஸ்டின் சொல்கிறீங்களா, நான் முருகர் கடவுள் வந்து சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்தாருன்னா, அப்போ சவுத்தில் வந்து அவர் பூர்வீகமாக அந்த இடத்துல பேஸ்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ சவுத்தில் இருக்கிற கடவுள் வந்து தமிழ்நாட்டு பீப்புள் வந்து அவங்கள தான் கடவுளை வச்சு கும்பிடுவாங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எந்த நடிகர் வேணால் வந்து எந்த வேஷம் வேணால் போடலாம், அது தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை விட்டு இதுதான் எங்கள் கடவுள் அதுதான் எங்கள் கடவுள் யாரும் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்கவுங்களோட வந்து வாழ்க்கை முறையில் அந்த பாரம்பரியமாக சொல்லுவாங்க இல்லையா, முன்னோர்கள் வழிபாடு படம் பார்க்கும்போது அவங்கவுங்க சாமி கும்பிட்டு தான் அவங்க வழிமுறையாக கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பிரிவினை போட்டு அதை நம்ம பிரித்து பார்த்து பேசி ஒரு சண்டை வரா மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் படத்தை படமாக பார்க்கலாம், எல்லா ஆக்டருக்கும் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. படத்தை அந்த படத்தோடு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் தான் வந்து அதிகமான இந்த முருகர் கடவுள் வேஷம்லாம் போட்டு நடிப்பார். அதுக்கு ரீசன் வந்து அவருக்கு அது இந்த ரோல் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்க பாடி லாங்குவேஜுக்கு அந்தந்த வேடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சூட் ஆகுதுன்னா அது ஆப்வியஸ்லி எல்லாமே அக்செப்ட் பண்ணி நடிக்கலாம். பட் இதில் வந்து உரிமை கொண்டாடுறதுல யாருக்குமே எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் என்ன, படத்தை வந்து படத்தா பார்க்கலாம், நம்ம என்ன ஏன் நார்த்து சவுத்துன்னு பிரிச்சுட்டு. ஸோ படத்தை பார்த்தா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வந்து அவங்க ஆக்சுவலி தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைடில் இருக்க ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து இஸ் பார்ன் சவுத் பட் வர்ஷிப்ட் இன் நார்த் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரை போட்டு ரொம்ப ஒரு சர்ச்சையாக ஒரு ட்விட்டரை போட்டு ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணாரு. அது வந்து ரொம்ப டிபேட்ஃபுல்லாக போயிடுச்சு. இது ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் தெரிஞ்சு அதை பண்ணுறாங்களே, அதை எப்படி அது அப்போ ப்ரொடியூசரே பண்ணாருன்னா அவருக்கு ஆக்சுவலாக எல்லா ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து சூஸே பண்ணியிருப்பார் ஆக்டரையும். இருந்துமே அவங்க போடுறாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக பப்ளிக்கு பார்த்தா இதை வந்து ஒரு அந்த மூவி பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் தான் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து லைக் விசிபிலிட்டி தான் கூட்டணும்னா பார்க்கலாமே தவிர ஃபேன்ஸ் ஆக்சுவலாக இதை பற்றி எதுவும் அடிச்சிக்கவே கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, சவுத் சைடில் தான் வந்துட்டு படத்தை படமாக பார்க்குறாங்க. எந்த ரிலீஜியஸ் அண்ட் லாங்குவேஜஸ் தாண்டி ஒரு மூவியை வந்துட்டு ஒரு மூவியாக ஒரு கான்செப்ட், மூவியில் ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் வந்து அதை லைக் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் இன்னும் மற்ற ஸ்டேட்ஸில் பார்த்தா இன்னும் அந்த மைண்ட் செட்டுக்கே வரலை. லைக் எப்படின்னா வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீன் இருக்கணும், ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கணும், கான்செப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் சும்மா அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பார்க்கணும் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டோரி ஓரியன்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு நம்ம சவுத் சைடு வந்து எந்த மாதிரி மூவிஸாக இருந்தாலுமே அதோட கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அது ஒரு மூவியாக ஒரு கண்டென்ட் ஒரு மூவியாக எல்லா ஸ்டேட்லையும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ப்ரொடியூசர் நிறையா படம் பண்ணியிருக்கிற கூட இருக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி போடணும். ஸோ மக்கள் நம்ம தான் எடுத்துக்கிறது, அவங்க என்ன வேணால் போடலாம். ஸோ தெலுங்கு தமிழ்னு பார்க்காம கடவுள் ஒன்று, மக்கள் எல்லா மக்களுக்கும் ரத்தம் ஓடுறது எல்லாருக்கும் பாடியில் ஒன்றா தான் ஓடுது, சிகப்பில் தான் ஓடுது. ஸோ கடவுள் எங்கே இருந்தாருன்னா என்ன? சூப்பர் பிரதர், நீ வேற நாடு நான் வேற நாடுல ஒரே நாடு இந்தியா எல்லாம் ஒரே சிவப்பு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி சூப்பர் அழகா பேசுறீங்க. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. கடவுளுங்கிறது எல்லாருக்குமே பொதுதான், யார் வேணாலும் கும்பிடலாம். நாங்க மட்டும்தான் கும்பிடணும், அவர் எங்க சைடு பிறந்திருக்காரு அதனால நாங்க தான் கும்பிடுவோம், நீங்க கும்பிடக்கூடாது, நீங்க அந்த மூவியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. மூவி எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது, பட் ஆனா அது சாமி எங்களுக்கு தான்ற மாதிரி அது வந்து தப்பு. ஓகே, கடவுள்ன்றது எல்லாருக்கும் காமன் தான், யார் வேணாலும் கும்பிடலாம். நம்ம மூவிக்குள்ள இல்ல நார்மலாவே ரிலீஜியஸை பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்போ மூவிக்குள்ள நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒன்று பண்றதுல ரிலீஜியஸ் கொண்டு வர்றது பண்ணக்கூடாது. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு. எனக்கு அப்படிதான் தெரியும். அப்படிதான் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிறேன். தேவையில்லாத இந்த ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வந்து அதை ஒரு ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து கலரி விடுற மாதிரி தோணுது. இது அப்படியே ரொம்ப பெருசாக பெருசாக்காமல் அதை அப்படியே படத்தோட கொண்டு போகிறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே அதை வந்து பெருசாக பேசி அன்வான்டான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் பேசக்கூடாது. ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது பெஸ்ட்டு. ஸோ படத்தை இண்டஸ்ட்ரியாக வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பெருசாக நம்ம மூக்க நுழைச்சி பண்ணுறது சரி வரும். இதில் ஸ்பிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே இந்தியாக்குள்ளே தானே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஸ்டேட். அதாவது நீ வேற நாடு நான் வேற நாடு, ஒரே நாடு நம் நாடு. நம் நாடு. நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. நான் கூட இந்தியான்னு சொல்லுவீங்க நினைச்சேன், பட் இருந்தாலும் ஓகே. ஓகே மேடம், சூப்பரா அழகா பேசுங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.